நானே உங்க வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? உங்க அப்பா அம்மாவை வம்பிழுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு போய் கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டு வந்தாதான் நிம்மதியா இருக்கும். வா போலாம். சார் வா. சார் சாரி சார், இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க கண்டிப்பா கலந்துக்கிட்டே ஆகணும் சார். இன்ஃபேக்ட் இப்ப கிளம்புனாதான் அந்த மீட்டிங்கே கரெக்ட் டைம்க்கு கேட்சப் ஆக முடியும் சார். நான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இப்போ வா. அதெல்லாம் இப்ப வர முடியாது. நானும் சூர்யா சாரும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறோம். பட் அனு, யூ நோ அவர் ஆஃபீஸ் சிச்சுவேஷன் அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங். சார் இருந்தாதான் எல்லா வேலையும் கரெக்டா நடத்த முடியும். அப்போ நீங்க எதுக்கு மேடம் இருக்கீங்க? என்னால மேனேஜ் பண்ண முடியும். ஆனா சூர்யா சாரோட பிரசன்ஸ், அட்வைஸ், இன்புட்ஸ் ரொம்ப முக்கியம் தானே? சூர்யா சார் அட்வைஸ் கொடுத்தாதான் அந்த வேலை ஒழுங்கா நடக்கும்னா உங்களுக்கா ஒரு வேலை செய்ய தெரியாதாம? மீரா, நீ ராங் டைம்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அன்னை சந்தோஷமா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மீட்டிங்னா யாருக்கு தான் டென்ஷன் ஆகுது மீரா? இதே அணுவா இருக்கிறதுனால பொறுமையா பேசிட்டு இருக்கா. நானா இருந்திருந்தா சீட்டை கிழிச்சிருப்பேன். மான்சி, என்னம்மா இது? மீரா டியூட்டிய செய்யறா, அதுக்கு ஏன் நீ அவளை கோச்சிக்கிற? மீரா, இன்னைக்கு சூர்யாவால மீட்டிங்க்கு வர முடியாது. எல்லாம் நீயே மேனேஜ் பண்ணிக்கோ. சூர்யா, நீ கிளம்புப்பா, டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ் விஷயம் எல்லாம் மீரா பாத்துப்பா. வாங்க வாங்க. சரி, யா பை மீரா. என்ன மீராஜி, எப்படி இருக்கீங்க? உங்க பங்குக்கு நீங்களும் என்ன மட்டன் தட்டணும்னா நீங்களும் எல்லார் மாதிரியும் மட்டன் தட்டுங்க. அதுக்கு தான் இந்த கம்பெனில விபியா இருக்கேன் நானு. என்ஜாய் பங்கஜ், என்ஜாய். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான்னு. இப்ப உங்ககிட்ட பேசினது சாதாரண அணுவோ, ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஸ்டாஃப் அணுவோ இல்ல, மிஸ்ஸஸ் சூரிய பிரகாஷ். எது பேசினாலும் இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. பங்கஜ் சொன்ன மாதிரி அனு பாம்பு தான். அவ எப்ப வேணா சூர்யா சார் கழுத்தை நெரிப்பா. அப்பதான் இவங்க எல்லாருக்கும் புரியும். என்ன புஷ்பா, இன்னும் ஆளை காணோம்? அதோ வந்துட்டேன். வைங்க வைங்க வைங்க. அனு, ஆமா அனு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. அனு, என்ன அனு, இப்பதான் உனக்கு காலனி ஞாபகம் வந்ததா? எங்களெல்லாம் சுத்தமா மறந்துட்டேன்ல நினைச்சோம். அணுவாவது காலனி மறக்கதாவது, கல்யாணம் ஆயிட்டு ஹனிமூன்ல போயிட்டு வர வேண்டாமா? அனு, இந்த வெடியெல்லாம் நான் தான் வெடிச்சேன். ஆனா நான் இந்த வெடி வெடிச்சதுக்கு 2 ரீசன் இருக்கு. அது என்னன்னு சொல்லு பாப்போம். நீயே சொல்றா? ஒன்னு, இவங்களை வெல்கம் பண்றதுக்காக. இன்னொன்னு, வெடினா எங்க அப்பாவுக்கு பயம், அதான் வெடிச்சேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணடா சம்பத்து. அனு, நான் தான் ரம்யா, ஞாபகம் இருக்கா? இல்ல ஹனிமூன் போனதுல என்ன மறந்துட்டியா? ஏய், ரொம்ப ஓட்டாதடி. நானும் நீயும் அப்படியா பழகிருக்கோம்? ரம்யா இல்லன்னா அனு இல்ல, அனு இல்லன்னா ரம்யா இல்ல. போதுமா? அனு, ஹனிமூனுக்கு போனீங்களாமே, எந்த ஊருக்கு போனீங்க? இதெல்லாமா கேப்ப? அவ எங்கேயோ போற, உனக்கு என்ன? நீ சும்மா இரு புஷ்பா, அவங்கள 2 வார்த்தை பேச விடு. ஆமா, விசேஷம் எதுவும் இல்லையா? இந்த கேள்வியை கேட்கறதுக்குன்னு வீட்டுக்கு 2 பேர் இருப்பாங்க போல இருக்கு. ஹலோ ஹலோ,
விட்டா என் மாப்பிள்ளையும் பொண்ணு இங்கே நிக்க வச்சு அம்புட்டு விஷயத்தையும் பேசுவீங்க போல இருக்க. கொஞ்சம் அவங்கள வீட்டுக்கு வர விடுங்க, வந்து மத்ததெல்லாம் அப்புறம் அங்க விசாரிச்சுக்கலாம். என்ன வாங்க மாப்பிள்ள, வானுமா வா. ஏ அனு, நீ இல்லாம காலனியே ரொம்ப வெறிச்சோடி போச்சுடி. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான் ரம்யா. நான், நீ, சம்பத் எல்லாரும் மொட்டை மாடியில அரட்டடிப்போம்ல. ஆமா அனு. உன்கிட்ட நிறைய பேசணும்டி ரம்யா. அப்புறம் வரேன். வாங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. ஏறமையா நீ டல்லாயிட்ட? கல்யாணம் ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அப்படியே மாறிடுதுல. முதல்ல அப்படிதான் இருக்கும், அப்புறம் அதுவே பழகி போயிடும். உனக்கும் அப்படிதான் நடக்கும் பாரு. சொல்ல வந்துட்டான் போடா. நல்லதுக்கெல்லாம் எங்க காலம். நமக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்குமா? வெல்கம் வெல்கம். வாங்க மாப்பிள்ள, வா உட்காரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஏய், நீ எங்க உட்கார்ற? என்ன இவங்க 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு வருவாங்க, விருந்து வைக்கணும், எல்லாத்தையும் வாங்க சொன்னேனே. வாங்கிட்டியா நீ? சோம்பேறி தரமா படுத்து இருந்துட்டு போய் வாங்கிட்டு வா போ. சரி, தப்புதான். இதெல்லாத்தையும் அவங்க எதிரியே சொல்லி மானத்தை வாங்குவியா? இப்பதானே வந்திருக்காங்க, கொஞ்சம் பேச அப்புறம் போறேனே. அதெல்லாம் முடியாது, நான் சமைக்கணும், நீ வாங்கிட்டு வா போ. அதெல்லாம் அப்புறம் சமைச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. இல்ல சார், சமைச்சு முடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. நீங்க தான் இன்னைக்கு பூரா இங்க தானே இருக்க போறீங்க. நோ 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 நோ, இப்பவே பேசுறதுக்கு நிறைய இருக்கு. சுபு சார், இப்ப நானும் அனுபவம் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கோம்ல, அதே மாதிரி உங்க கல்யாணம் முடிஞ்சு உங்க மாமனார் வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு போனப்ப அங்க ஏதாவது சுவாரஸ்யமா நடந்ததா? சுவாரஸ்யமா ஏதாவது நடந்துதாவா? அப்படி போடுங்க. நீங்க அதையெல்லாம் ஒண்ணு விடாம இப்ப சொல்றீங்க. இந்த சமையல்லாம் வெயிட் பண்ணட்டும். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, வேணாம் அதெல்லாம் சொல்லாத. சொல்லாதவா? யார் இத பத்தி என்கிட்ட இத்தனை நாள் கேட்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப மாப்பிள்ளையே என்கிட்ட கேட்டாரு, ஒண்ணு விடாம சொல்ல போறேன். சுப்பு, நல்லா மாட்டிக்கிட்டியா குண்டு புஷ்பா? உங்க அப்பாவை பத்தி இப்ப ஒண்ணு விடாம புட்டு புட்டு வைக்கிறேன் பாரு. மாப்பிள்ள, நீங்க ஈஸியா ஒரு வார்த்தையில கேட்டுட்டீங்க, ஆனா அது மிகப்பெரிய கலாட்டா. கலாட்டாவா? பின்ன என்னன்னா, இப்ப எனக்கும் புஷ்பாக்கும் வீட்டுல பார்த்து பேசி நிச்சயம் பண்ண கல்யாணம்னு சொன்னாலும் முழுசா அப்படி சொல்ல முடியாது. அட, உங்க மேரேஜும் லவ் மேரேஜா? கொஞ்சம் அரேஞ்ச் மேரேஜ், கொஞ்சம் லவ் மேரேஜ், ரெண்டும் சேர்ந்த கலவை இது. இப்ப இதெல்லாம் எதுக்கு சுப்பு? எனக்கு வெக்கமா வருது. இப்பவும் சொல்லனா அப்பவே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். பொண்ணு அவர் ஒழுங்கா கொடுத்தாருன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இவ்வளவு தூக்கிடுறதுன்னு. என்னப்பா இதெல்லாம்? என்கிட்ட கூட இதெல்லாம் சொன்னதே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட தான் இந்த கதையெல்லாம் கேட்கணும்னு உன் தலையில எழுதி இருக்கு. அதனாலதான் இத்தனை நாள் சொல்லவே இல்ல. அனு, டிஸ்டர்ப் பண்ணாத. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல, நீங்க சொல்லுங்க சார். என்னாச்சுன்னா, அப்ப தூக்கிடலாம், ஒல்லியாதான் இருந்தா. நாங்க போட்ட பிளான் இவ அப்பாக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஆடி போயிட்டாரு மனுஷன். ஏய், எங்க அப்பாலாம் ஒண்ணும் பயப்படுற ஆளு கிடையாது. நீ சும்மா கதை விடாத. யாரு? உங்க அப்பா தானே. உன்னை விட உங்க அப்பா பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். நீ வாயை மூடிட்டு கம்முனது. சர்ப்ரைஸ் என்னன்னா, அப்புறம் அவரா தூது அனுப்பினாரு, காம்ப்ரமைஸ் மாதிரி. அதுவும் எப்படி? அவரா இறங்கி வந்த மாதிரி இருக்க கூடாதான், நான் பொண்ணை தூக்கிட்டு போயிடக்கூடாதான். அதுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? பொண்ணை நானே தர மாப்ள. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்க ஜாதகம் நல்லா இருக்குது, நீங்க தான் என் பொண்ணோட சேர்ந்து நல்லா வாழ்க்கை நடத்துவீங்க அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்க கதை. நானும் பொண்ணை தரேன்னு சொல்றாரு, போனா போதுன்ட்டு. நீங்களும் மனசுல எதையும் வச்சுக்காதீங்க மாமா, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி புஷ்ஷ. அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்கிற சீன்
விருந்து. சொல்லுங்க. விருந்துல என்னாச்சு? நான் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு போனேன்னா அவங்க அப்பா மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. மேலாக விருந்துக்கு கூப்பிட்டாலும் உள்ளுக்குள்ள நம்ம மாப்பிளைய ஏத்துக்கூடிய ஒரு இது இல்ல அவருக்கு. அவ்வளவு ஈகோ. ஆனா அவருக்கு ஒன்னும் தெரியல. அவரா கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவர் மானம் காத்துல பறக்கல. அவர் மட்டும் பொண்ணை தராம இருந்து நான் இவ்வளவு தூக்கின்னு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மானம் காத்துல பறந்துருக்கும். கரெக்ட் தானே புஷ்பா? நீ பேசுனதெல்லாம் போதும், போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா போ. குண்டு புஷ்பா, என்ன நழுவுற? ஆமாவா இல்லையா அத சொல்லு. வந்துட்டேன். அம்மா, அப்போ உங்க அப்பாவோட நிலைமை? எனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவரோட கடமை. அத அவர் செய்யலனா விட்டா இன்னைக்கு பூரா நீ கதை சொல்லிக்கிட்டே இருப்ப. போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா, இல்லனா சூர்யா சார் பட்னியா இருப்பாரு. பரவாயில்லையா? என்ன பிளாக்மெயில் பண்ற? உனக்காக போல, என் மாப்பிள்ள பட்னியா இருக்க கூடாது, அதுக்காக போறேன். வந்து நிறைய சொல்றேன். சார். புஷ்பாமா, நீங்களும் அனுவும் பேசிட்டு இருங்க. நான் பங்கஜ் கூட ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். எங்க சார்? இப்ப வந்துருவேன். ஜஸ்ட் half an hour. போயிட்டு வரேன். ஏய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? நீயும் சூர்யா சாரும் அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கீங்க. அங்கிருந்து ஒரு போன் பண்ணி பேச மாட்டியாடி? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நானும் சுப்பும் அப்படியே பயந்துட்டு இருந்தோம் தெரியுமா? சூர்யா சார் தாமா யாருக்கும் போன் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. அவர் சொன்னா அது அப்படியே கேட்கணுமா? அவர் இல்லாதப்போ எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. சரி சரி, அதெல்லாம் விடு. நீயும் சூர்யா சாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அனு, ஏதாவது சொல்லுடி. என்ன உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு வேலை ஆகாது. நான் போய் வேலையை பாக்குறேன். உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன சுப்பண்ணே, பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்காங்கன்னு விருந்துக்கு பலமா வாங்கிட்டு போறீங்க போல இருக்கு. ஐயோ, அவ்வளவு பலமாலாம் ஒண்ணு இல்ல. ஏதோ இப்பதான் டைம் கிடைச்சி 2 பேரும் வந்திருக்காங்க, அதான் நல்லா ருசியாக்கி போடலான்னு தான். ஜமாயிங்க. சுப்பு, எங்களை எல்லாம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோப்பா. மறக்கணும் தான் ஆசைப்படுறேன், பட் அடிக்கடி கண்ணுல பட்டு ஞாபகம் வந்துருது. என்ன விருந்து பலமோ? ஆமா, நல்ல வேளை நானே இத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இதாயா சுப்புங்கிறது. 1000 இருந்தாலும் பொண்ணு மாப்பிளைக்கு விருந்துன்னு வரும்போது என்னையும் மறக்காம கூப்பிடுற பாரு. சரி சுப்பு, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? ஏய், அவசரப்படாத. நான் என்ன சொல்ல வந்தேன்னு முதல்ல கேளு. தப்பி தவறி கூட விருந்து நடக்கும்போது அந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லத்தான் நினைச்சேன். யோ, நான் ஏன் அங்க வரப்போறேன்? இத விருந்துன்னு நீ வேணா வச்சுக்கலாம். விருந்தாயா இதெல்லாம்? இந்த பாரு ரகுபதி, நான் ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கேன் இன்னைக்கு. தேவையில்லாம ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காத. புஷ்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பிஞ்சிடும். இல்ல சுப்பு, நான் தெரியாம தான் கேக்குறேன். பொதுவா பொண்ணுக்கு யார் சீர் செய்வா? பொண்ண பெத்தவன் பொண்ணுக்கு சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைப்பான். ஆனா நீ கொடுத்து வச்சவையா. உனக்கு வேலை வைக்காம உன் பொண்ணே ஒரு மாப்பிளைய பார்த்து அவனையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. அது பத்தாதுன்னு அவளே சீரு கொண்டு வந்து உனக்கு குடுக்கிறா பாரு. இப்படி ஒரு பொண்ணு யாருக்கு கிடைக்கும் சொல்லு? நாங்கெல்லாம் மாசம் பிறந்தா எப்படா கையில காசு வரும், வாழ்க்கைய எப்படி ஓட்டுறதுங்கிறத பத்தி யோசிப்போம். ஆனா உனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அனு கிள்ளி கொடுத்தாலும் 5 லட்சம் 10 லட்சம் தேருமே. அத வச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு அமக்களமா சாப்பிடலாமே. சே, நிறுத்து. பொண்ணு சம்பளத்துல வாழ்க்கை நடத்துறவன் இந்த சுப்பு நினைச்சியா? ஏய், உன்ன மாதிரி பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துறவன் இல்லடா நானு.
கௌரவம் இல்லாத சாப்பாட்டை ஒரு நாள் சாப்பிட்டா கூட அங்கே நாண்டுகிட்டு செத்துருவான் இந்த சுப்பு. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. ரகுபதி, வார்த்தையை அளந்து பேசு. யோ, சும்மா பேச்சுக்கு ரோஷம் வந்தா போதுமா? நீ வேலை பாக்குறது ஒரு சாதாரண ஜவுளி கடையில. ஆனா உன் மாப்பிள்ள பெரிய கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வர மாப்பிளைக்கு நீ பண்ண சீர் என்னையா? சொல்லியா என்னையா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னமோ சும்மா குதிக்கிற. இந்த கல்யாணத்தோட மொத்த செலவையும் மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டாரு. சொர்க்கத்துல நடக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடந்தது. நீயும் உன் பொண்டாட்டியும் என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கெக்க பெக்கன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வெட்டி கதை பேசிக்கிட்டு ஏசி காத்த வாங்கிட்டு குழு குழுன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இது உண்மையா இல்லையா? சொல்லியா, உண்மையா இல்லையா? இந்த உண்மையா யாராவது சொன்னா ஆமாங்க சாமி நீங்க சொல்றது உண்மைதான் ஒத்துக்கிட்டு பம்மிக்கிட்டு போறத விட்டுட்டு ஏயா சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஏய், இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை என் பொண்ணை மாப்பிளை பத்தி பேசுன மரியாதை கெட்டுரும். அப்ப கூட நான் சொன்னது உண்மை இல்லைன்னு உன்னால சொல்ல முடியல பாத்தியா? உனக்கே தெரியுது உன் பொண்ணு அழக மூலதனமா வச்சுக்கிட்டு. புரியலையா? அதாவது உன் பொண்ணு அவளோட அழக மூலதனமா வச்சுதான் அவ பாச மயக்கி உன் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏய் சுப்பு, இந்த கை வைக்கிற வேலையில வச்சுக்காத. இதுக்கு முன்னாடியாவது அணுவால சில காரியங்கள் ஆகணும்னு நான் பொறுமையா இருந்தேன். இந்த பாரு, இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. புஷ்பா, என்ன சுபு இவ்ளோ லேட்டு? இத உள்ளவே இதோ வரேன். சுபு நில்லு. என்ன என்ன பின்னாடி எல்லாம் ஒரே மண்ணா இருக்கு. எங்கேயாவது விழுந்தி அடிபட்டுச்சா? என்ன சுபு, காயமா இருக்கு? அது அது ஒண்ணும் இல்ல. காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வேகமா வரணுங்கிற அவசரத்துல ஸ்பீடா நடந்தனா கல் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அதான். தடிக்கு விழுந்தா அது எப்படி பின்னாடி அடிபடும்? அது எப்படின்னா அது வந்து விழலனா ஆக்சுவலா சைக்கிள் வந்து இடிச்சானா அப்படியே சாஞ்சி பின்பக்கமா விழுந்துட்டேன். அப்பா, உண்மையை சொல்றீங்களா இல்லையா? இத பாரு, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ மாப்பிள்ளை இப்ப விருந்து சாப்பிடணும், அதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு இப்படி அடிபட்டு இருக்கும் போது என்னையும் அவரையும் சந்தோஷமா சாப்பிட சொல்றீங்களா? இப்போ நீங்க உண்மையை சொல்லலனா இப்பவே உங்க மாப்பிளைக்கு கால் பண்ணி நான் வர சொல்லிடுவேன். ஐயா, நீ மாப்பிளைக்கெல்லாம் ஒன்னும் போன் பண்ணிடாத. அது ஒண்ணும் இல்ல. நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா அப்ப அந்த ரகுபதி அவன் ஏதாவது தேவையில்லாத பேசினானா சுப்பு? அவன் எப்பவும் போல வம்புக்கிட்டான் புஷ்பா. நானும் ரொம்ப பொறுமையா தான் இருந்தேன். திடீர்னு அசிங்கமா பேச ஆரம்பிச்சானுமா. அப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு. அவனை அடிக்க போன புடிச்சு தள்ளி விட்டான். கீழே விழுந்துட்டேன். நாசமா போறவன். அவன் கைய கட்டெரும்பு கடிக்க ஏன் சுப்புவே தள்ளி விடுறான் அவன்? இன்னைக்கு இரு அவனை உண்டை இல்லன்னு பண்ணிடு. புஷ், கொஞ்சம் இரு. மாப்பிள்ளையானும் விருந்து சாப்பிட்டு போட்டான். அப்புறம் நீ போய் என்ன வேணா சண்டை போடு அவன் கூட. கொஞ்சம் பொறுமையா இரு அது வரைக்கும். அவன் தள்ளி விட்டா நீ என்ன பாத்துட்டு இருந்தியா? செருப்ப கட்டி 4 அரை வேண்டிதானே? அது இல்ல புஷ்பா, நான் சொல்றேன்ல, கடைக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தானா அவன் வம்பு கிழ்த்தான். எனக்கும் வீட்டுக்கு மாப்பிள்ளை பொண்ணு விருந்துக்கு வந்திருக்காங்கன்னு ஒரு எகத்தாளம். அதனால நானும் அவங்ககிட்ட கொஞ்சம் எகத்தாளமா பேசிட்டேன். அவனும் பதிலுக்கு தான் சான்ஸ்னு பேச ஆரம்பிச்சான். அதுல வந்த வேணாதான் இது. ஒரு வகையில பார்த்தா தப்பு என் பேர்லயும் தான். ஓ மேல என்ன தப்பு? அவனெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். சரி, சூர்யா சார் வர நேரம் ஆச்சு. இந்த கோலத்துல உன்னை பார்த்தா அவர் என்ன ஏதுன்னு கேட்பாரு. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை. கரெக்ட் தான். நான் என்ன பண்றேன், போய் மூஞ்சி கைகள்லாம் கழுவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு காய வேறப்பட்டிருக்குல்ல, இது தெரியாம இருக்க தொப்பி கிப்பி போட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை கிட்ட எதுவும் சொல்லாத. அனுமா, நீயும் அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாத.